தீவிரவாத இயக்கங்களின் பட்டியலில் இருந்து விடுதலை புலிகள் அமைப்பை நீக்கி ஐரோப்பிய யூனியன் தலைமை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் அரவிந்த். இப்போ இந்த விவகாரத்தில் ஐரோப்பிய யூனியன் தலைமை நீதிமன்றம் என்ன உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள்? விரிவா சொல்லுங்க அரவிந்த். ஐரோப்பிய யூனியனின் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் எனப்படும் ஐரோப்பிய யூனியனின் தலைமை நீதிமன்றமானது தற்போது இன்று ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதாவது விடுதலை புலிகள் அமைப்பை தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்பு பட்டியலிருந்து நீக்குவதற்காக அந்த உயர் நீதிமன்றமானது, அதாவது ஐரோப்பிய யூனியனின் தலைமை நீதிமன்றமான கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்ற நீதிமன்றமானது தற்போது ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதாவது ஜெனரல் கோர்ட் எனப்படும் கீழமை நீதிமன்றமானது 2014ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் அமைப்பையும் அதே போல ஹமாஸ் ஆகிய இரண்டு அமைப்புகளையும் தடை செய்யப்பட்ட அமைப்புகளிலிருந்து விலக்குவதாக அறிவித்திருந்தது. நிலையில் இதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்ட போது ஐரோப்பிய யூனியனின் தலைமை நீதிமன்றமான கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்ற நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ள தலைமை நீதிமன்றமானது தற்போது 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு விடுதலை புலிகள் அமைப்பினால் எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படவில்லை எனவும் அதனைத் தொடர்ந்து மேலும் எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படுவதற்கான எந்த ஒரு ஆதாரத்தையும் ஐரோப்பிய யூனியன் தற்போது வரை தாக்கல் செய்ய முடியாத காரணத்தினால் தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்பு பட்டியலிலிருந்து விடுதலை புலிகள் அமைப்பை நீக்குவதை உறுதி செய்வதாக யூரோப்பிய யூனியனின் தலைமை நீதிமன்றமானது இன்று ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதன் மூலம் அதாவது விடுதலை புலிகள் அமைப்பின் அனைத்து வங்கி கணக்குகளும் முடக்கப்பட்டிருந்தது. அந்த முடக்கப்பட்ட அனைத்து வங்கி கணக்குகளும் விடுவிக்க வேண்டும் எனவும் அந்த உத்தரவில் ஐரோப்பிய யூனியனின் தலைமை நீதிமன்றமானது தெரிவித்துள்ளது. கடந்த 2001ஆம் ஆண்டு இதுபோன்ற தடை செய்யப்பட்ட அமைப்புகளுக்கான பட்டியலை யூரோப்பிய யூனியனானது வரையறுத்திருந்தது. இந்நிலையில் 2006ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் அமைப்பையும் இந்த தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்பின் பட்டியலில் இணைத்திருந்தது. இந்நிலையில் இன்றைய தீர்ப்பின் மூலம் அந்த தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்பு பட்டியலிலிருந்து விடுதலை புலிகள் அமைப்பை நீக்குவதை உறுதி செய்துள்ளது யூரோப்பிய யூனியன் தலைமை நீதிமன்றம். இதனைத் தொடர்ந்து விடுதலை புலிகளின் அனைத்து வங்கி கணக்குகளுமே முடக்கப்பட்ட அனைத்து வங்கி கணக்குகளுமே தற்போது விடுவிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் ஏற்பட்டுள்ளது. தீவிரவாத இயக்கங்களின் பட்டியலில் இருந்து விடுதலை புலிகள் அமைப்பை நீக்கி ஐரோப்பிய யூனியன் தலைமை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான தகவலை தந்தமைக்கு நன்றி அரவிந்த்.